அன்பர் மாதவன் சொன்னது போல் உண்மை ஆன்மீகம் என்று சொன்னார். உண்மை ஆன்மீகம்ன்றது என்ன? உயிர்களை தவிர்த்தல், புலால் மறுத்தல், பசித்த ஏழைகள் பசியாற்றி வைத்தல், தன் மனைவி மக்களிடம் பிள்ளைகளிடம் தாய் தந்தையிடம் அன்பு காட்டுதல், ஏழை எளிய மக்கள் பசியாற்றி வைத்தல், தினம் தியானம் செய்தல், முற்று பெற்ற முனிவர்கள் தேவையை பூஜித்தல். இதுதான் உண்மை ஆன்மீகம். உண்மை ஆன்மீகம் என்பது வேறு சடங்குகள், வேறு சடங்குகள் செய்வதெல்லாம் மனித ஒரு ஆறுதல் அடையுமே தவிர ஜென்மத்துக்கு அடைத்தற்ற பயன்படுத்துவது இதுதான். உயிர்கொலை தவிர்த்தல், உயிர்கொலை செய்ய மாட்டேன், புலால் உண்ண மாட்டேன் என்று சொல்வது ஒரு பண்பு. அதுதான் உண்மை ஆன்மீகம். உயிரோடு தவிர்த்தல், புலால் மறுத்தல், பசித்த ஏழைகள் பசியாற்றி வைத்தல், தன் மனைவி மக்களிடம் அன்பு காட்டுதல், தாய் தந்தைக்கு உதவி செய்தல், விருந்தரை உபசரித்தல், உடன் பிறந்தவருக்கு பாதுகாவலாக இருத்தல், தன்னை சார்ந்தவர்களுக்கு உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு பாதுகாவலாக இருத்தல், சிறந்த முயற்சிவராக பொருளீட்டல், அந்த பொருளை கொண்டு நற்காரியங்கள் செய்தல், தினம் தியானம் செய்தல், தினம் பூஜை செய்தல். இப்படி செய்து வந்தால் நிச்சயமாக அதுதான் உண்மை ஆன்மீகம். அந்த பூஜையும் எப்படி யாராக இருக்க வேண்டும்? அது முற்று பெற்ற முனிவன் அருணகிரிநாதனாகவும், முற்று பெற்ற முனிவன் போக மகரிஷியாகவும், முற்று பெற்ற முனிவன் அகத்தீசனாகவும், முற்று பெற்ற முனிவன் திருஞான சம்பந்தராகவும், திருநாவுக்கரசராகவும், பதஞ்சலி முனிவராகவும் இருக்க வேண்டும். அவர்கள் திருடியை பூஜித்தால் தான் நிச்சயமாக ஒரு ஜென்மத்தை கிடைத்தேற்ற முடியும். அவர்களெல்லாம் தன்னை வென்றவர்கள், நம்மால் வெல்ல முடியாது. ஞானிகள் எல்லாம் தன்னை வென்றவர்கள். தன்னை எப்படி வென்றார்கள்? தன்னை வஞ்சிக்கக்கூடிய விகாரத்தை வென்றவர்கள். விகாரம் என்றால் காம விகாரத்தை வென்றவர்கள். அவர்தான் பெரியவர்கள்.